ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பெஸ்ட் எஜுகேஷன் அகாடமியிலிருந்து 10th சயின்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். 10th சயின்ஸில் பார்த்தீங்கன்னா யூனிட் 6ல இருந்து நியூக்ளியர் ஃபிசிக்ஸ் லெசன் பார்த்துட்டு இருக்கோம். இதில் 3 பார்ட்ஸ் முடிச்சிட்டோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பார்ட் 4. இதில் நியூக்ளியர் ஃபியூஷன் பார்க்கலாம். You have learned that energy can be produced when a heavy nucleus is split up into two smaller nuclei. Similarly, energy can be produced when two lighter nuclei combine to form a heavier nucleus. This phenomenon is known as nuclear fusion. இது வரைக்கும் நம்ம போன பார்ட் வரைக்கும் என்ன பார்த்தோம்? ஹெவி நியூக்ளியஸ் எடுத்து ஸ்பிளிட் பண்ணோம்னா 2 ஸ்மாலர் நியூக்ளியை உருவாகுது. அப்படி உருவாகும் போது நிறைய எனர்ஜி ரிலீஸ் பண்ணுது அப்படின்னு பார்த்தோம்ல. அதே மாதிரியே இதுல என்ன சொல்றாங்கன்னா, அதாவது நியூக்ளியர் ஃபியூஷன்ல 2 லைட்டர் நியூக்ளியை எடுத்துக்கிட்டு அதை வந்து ஜாயின் பண்ணோம், அதாவது கம்பைன் பண்ணோம்னா மிக்ஸ் பண்றோம்னு வச்சுங்களேன். அதனுடைய நியூக்ளியை வந்து இணையும் போதும் நமக்கு கொஞ்சம் எனர்ஜியை ப்ரொடியூஸ் பண்ணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி இணைந்து ப்ரொடியூஸ் பண்ணது இல்லையா, அந்த நிகழ்வு தான் நியூக்ளியர் ஃபியூஷன் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப டெஃபினிஷன் பார்க்கலாம். The process in which two lighter nuclei combine to form a heavier nucleus is termed as nuclear fusion. இதுக்கு எக்ஸாம்பிள் 1H2 plus 1H2 gives 2 போட்டு மேல He, அதாவது ஹீலியம், டாப்ல 4 plus Qனா எனர்ஜி. இப்படி ஒரு ஈக்குவேஷன் கிவ் பண்ணியிருக்காங்க எக்ஸாம்பிள்னு சொல்லி. ஆக்சுவலா இது என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த 2 லைட்டர் நியூக்ளியை கம்பைன் பண்றோம் அப்படின்னு சொன்னோம் இல்லையா, அதுதான் இந்த இடத்துல இந்த ஃபர்ஸ்ட் ஒன் ஹைட்ரஜனும் செகண்ட் ஒன் ஹைட்ரஜனும். இந்த இடத்துல இதை நம்ம வந்து என்னன்னு சொல்லுவோம்னா ஹைட்ரஜனுடைய ஐசோடோப். இது ஹைட்ரஜனுடைய ஐசோடோப். ஆக்சுவலா நம்ம பார்த்தோம்னா புரோட்டியம், டியூட்ரியம், டிரிடியம் அப்படின்னு சின்ன கிளாஸ்லயே படிச்சிருப்போம். அதாவது ஹைட்ரஜன் ஐசோடோப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதுல இருக்கிற அந்த டியூட்ரியம் தான், அந்த ஹைட்ரஜனுடைய ஐசோடோப் தான் அந்த டியூட்ரியம். அந்த டியூட்ரியம் தான் இங்க ஃபர்ஸ்ட் டியூட்ரியம் பிளஸ் போட்டு ஆடட் வித், அதாவது இதோட இதை ஆட் பண்றோம். திரும்ப என்னது, அதே டியூட்ரியத்தையே மிக்ஸ் பண்ணும்போது அதனுடைய நியூக்ளியஸ் பார்ட்டிகல்ஸ்லாம் இணைஞ்சு என்னத்தை உருவாக்குதுன்னு சொல்றாங்க, ஹீலியம் பார்ட்டிகல்ஸ் உருவாகுது. அதான் He, இங்க கீழே வந்து 2, மேல வந்து 4 அப்படின்னு என்னது அட்டாமிக் நம்பர், மேல போடுறது மாஸ் நம்பர். அதோட சேர்ந்து என்னமும் உருவாகுது, எனர்ஜியும் கிரியேட் பண்ணுது அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? அப்ப இந்த டியூட்ரியமும் வந்து என்னவா நம்ம எடுத்துக்கணும், லைட்டர் நியூக்ளியைன்னு நினைச்சுக்கணும். நெக்ஸ்ட் கிவ் ஆகுது இல்லையா, அது வந்து என்னது ஹெவியர் நியூக்ளியஸ் கிவ் ஆகுது. அதோட சேர்ந்து எனர்ஜியும் கிவ் ஆகுது. ஓகேவா? புரியுதா? அதுதான் கீழே பாருங்க. ஹியர் 1H2 represent an isotope of hydrogen known as deuterium. அப்போ 1H2ன்றது என்னன்னு சொல்றாங்க, டியூட்ரியம் அப்படின்னு சொல்றாங்க. The average energy released in each fusion reaction is about 3.84 into 10 to the power of minus 12 ஜூல். அப்ப இந்த ஃபியூஷன் ரியாக்ஷன்ல எவ்வளவு எனர்ஜி கிவ் பண்ணும், அதாவது எனர்ஜி வெளியேறுது அப்படின்னு பார்த்தோம் இல்லையா, அந்த ஈக்குவேஷன்ல எனர்ஜி வெளியேறுதுன்னு சொல்றாங்க இல்லையா. அப்ப எவ்வளவு எனர்ஜி வெளியேறும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 3.84 into 10 to the power of minus 12 ஜூல் எனர்ஜி வெளியேறுது, ரிலீஸ் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க. இதே மாதிரியே நம்ம நியூக்ளியர் ஃபிஷன்லயும் எனர்ஜி, எவ்வளவு அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி வெளியேறுது அப்படின்னு நம்ம ஒரு பாக்ஸ்ல பார்த்தோம். ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? ஞாபகப்படுத்தி பாருங்க. நியூக்ளியர் ஃபிஷன்ல பாத்தீங்கன்னா 200 மில்லியன் எலக்ட்ரான் வோல்ட் எனர்ஜி ரிலீஸ் ஆகுதுன்னு பார்த்தோம் இல்லையா. அது வந்து நியூக்ளியர் ஃபிஷன். இப்ப நாம பாக்குறது என்னது, நியூக்ளியர் ஃபியூஷன். நியூக்ளியர் ஃபியூஷன்ல 3.84 into 10 to the power of minus 12 ஜூல் எனர்ஜி ரிலீஸ் ஆகுது. நியூக்ளியர் ஃபிஷன்ல 200 மில்லியன் எலக்ட்ரான் வோல்ட் எனர்ஜி ரிலீஸ் ஆகுது. இப்ப இதுல எப்படி எனர்ஜி ரிலீஸ் ஆகுறது, நியூட்ரான் ரிலீஸ் ஆகுறது, ஒரு ஹெவியர் நியூக்ளியஸ் கிவ் ஆகுறது, எல்லாமே இதுல ஈக்குவேஷன் மாடல்ல கொடுத்திருக்காங்க. அதே தான் நம்ம மேல பார்த்த ஈக்குவேஷன் தான், கொஞ்சம் டிஃபரெண்ட். அந்த நியூட்ரான் எப்படி தனியா வெளியேறதையும் இதுல சிம்பாலிக்கா காட்டியிருக்காங்க. அதே டியூட்ரியம் பிளஸ் டியூட்ரியம் கிவ்ஸ் 2 பார்ட்ஸ், அதாவது ஹீலியம் 2ன்றது அட்டாமிக் நம்பர், Heன்றது ஹீலியம் சிம்பல், தென் 3 வந்து மாஸ் நம்பர். இப்ப 3 மாஸ் நம்பருடைய ஹீலியம் நமக்கு கிவ் ஆகுதுன்னும், தென் நியூட்ரான் வந்து 1 டைம் ஆஃப் நியூட்ரான் ரிலீஸ் ஆகுது, அதாவது எமிட் ஆகுது அப்படின்னும், அதோட சேர்ந்து எனர்ஜியும் எமிட் ஆகுது அப்படின்றதையும் நம்ம இதுல சொல்றாங்க. ஓகேவா?
நெக்ஸ்ட் இதனுடைய இதை யூஸ் பண்ணி இந்த ஃபார்முலா இருக்கு இல்லையா அந்த ஈக்குவேஷன் அதை யூஸ் பண்ணி நமக்கு பிக்சர் ஷேப்ல கொடுத்துருக்காங்க நமக்கு ஈஸியா புரியணுன்றதுக்காக. ஆக்சுவலா இந்த இடத்துல 1H2 அப்படின்னா 2 மேல இருக்கு இல்லையா மாஸ் நம்பர்னா நமக்கு நல்லா தெரியும் இந்த புரோட்டானும் நியூட்ரானும் இணைஞ்சதுதான். அப்ப 2 இருக்கு இல்லையா 2னா என்னது 1 டைம் புரோட்டானும் 1 டைம் நியூட்ரானும் இருக்கு அப்படின்றத இந்த இடத்துல சொல்றாங்க. அதே மாதிரி இந்த இடத்துல டியூட்ரியத்துக்கும் பாத்தீங்கன்னா 1 புரோட்டான் 1 நியூட்ரான் இருக்கும். அப்ப இது ரெண்டும் இணைஞ்சதுன்னா அதனுடைய நியூக்ளியஸ் பார்ட்டிகல்ஸ்ல இங்க கொடுத்துருக்கிற அந்த நியூட்ரான் புரோட்டான் இணைஞ்சு இதே மாதிரி கிரியேட் பண்ணும். அப்புறம் அதோட சேர்ந்து எனர்ஜி எமிட் பண்ணும் அப்படின்றத அந்த இடத்துல கொடுத்துருக்காங்க பிக்சரா. Listen, the mass of the daughter nucleus formed during a nuclear reaction is lesser than the sum of the masses of the two parent nuclei. This difference in mass is called mass defect. இல்ல என்ன சொல்றாங்க the mass of daughter nucleus அதாவது இந்த ரியாக்ஷன் நடக்குது இல்லையா நியூக்ளியர் ரியாக்ஷனு இந்த நியூக்ளியர் ரியாக்ஷன்ல என்ன ஃபார்ம் ஆகுது டாட்டர் நியூக்ளியஸ் ஃபார்ம் ஆகுது. அந்த டாட்டர் நியூக்ளியஸ்க்கு என்ன எடுத்துக்கிறோம் 2 பேரண்ட் நியூக்ளியை எடுத்துக்கிறோம். அந்த 2 பேரண்ட் நியூக்ளியோடைய மாஸை விட இந்த டாட்டர் நியூக்ளியஸினுடைய மாஸ் வந்து எப்படி இருக்குமா லெஸ்ஸா தான் இருக்கும் குறைவா தான் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப திஸ் டிஃபரன்ஸ் இன் மாஸ் இஸ் கால்ட் மாஸ் டிஃபெக்ட். இப்படி இந்த டிஃபரன்ஸ் தான் அது ரெண்டுக்கும் உள்ள அந்த பேரண்ட் நியூக்ளியினுடைய மாசுக்கும் அந்த டாட்டர் நியூக்ளியஸினுடைய மாசுக்கும் இடையே உள்ள டிஃபரன்ஸ் தான் வந்து என்னன்னு சொல்றாங்க மாஸ் டிஃபெக்ட் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா திஸ் மாஸ் இஸ் கன்வெர்டட் இன்டு எனர்ஜி அக்கார்டிங் டு த மாஸ் எனர்ஜி ஈக்குவலன்ஸ். இந்த மாஸ் இருக்கு இல்லையா அந்த மாஸ் வந்து என்னவா மாறும் எனர்ஜியா மாறும். அப்படி மாறுது இல்லையா அதுதான் வந்து மாஸ் எனர்ஜி ஈக்குவலன்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஓகேவா திஸ் கான்செப்ட் ஆஃப் மாஸ் எனர்ஜி ஈக்குவலன்ஸ் வாஸ் ப்ரொபோஸ்டு பை ஐன்ஸ்டீன் இன் 1905. அதாவது 1905 இந்த மாஸ் எனர்ஜி ஈக்குவலன்ஸை பத்தி யார் ப்ரப்போஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னு பார்த்தா ஐன்ஸ்டீன் வந்து அப்பவே சொல்லிட்டாரு. அவர் என்ன சொன்னார்னா it stated that mass can be converted into energy and vice versa. The relation between mass and energy proposed by Einstein is equal to mc square, where c is velocity of light in vacuum and is equal to 3 into 10 to the power of 8 meter per second. அதாவது ஐன்ஸ்டீன் என்ன சொல்லியிருக்காரு மாஸ் வந்து கேன் பி கன்வெர்ட் அதாவது எனர்ஜியா மாறும் அப்படின்னு சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் என்ன சொன்னாரு இதுக்கு இடையே உள்ள ரிலேஷன் பிட்வீன் அதாவது எதுக்கும் மாஸ்க்கும் அந்த எனர்ஜிக்கும் உள்ள ரிலேஷனை பத்தி ஒரு ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணியிருக்காரு. அதுதான் வந்து ஈக்குவல் டு எம்சி ஸ்கொயர். ஓகேவா இந்த E ஈக்குவல் டு எம்சி ஸ்கொயர்ல சின்னு ஒன்று இருக்கு இல்லையா அது வந்து பார்த்தோம்னா வெலாசிட்டி ஆஃப் லைட் அப்படின்னு சொல்றாங்க. அந்த வெலாசிட்டி ஆஃப் லைட்டினுடைய வேல்யூ வந்து 3 into 10 to the power of 8 meter per second. இன் வேக்கம் தான் இது எல்லாமே. ஓகேவா இப்போ இதுல நமக்கு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்ன ஐன்ஸ்டீன் என்ன சொல்றாரு அவர் ஒரு ஃபார்முலா கிவ் பண்ணாரு. அது என்ன ஃபார்முலா E ஈக்குவல் டு எம்சி ஸ்கொயர். அதுல சின்றதுனுடைய வேல்யூ என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா சின்னா என்ன வெலாசிட்டி ஆஃப் லைட். அப்ப வெலாசிட்டி ஆஃப் லைட் வந்து இன் வேக்கம்ல 3 into 10 to the power of 8 meter per second அப்படின்றது அதனுடைய வேல்யூ. நெக்ஸ்ட் மாஸ் எனர்ஜி ஈக்குவலன்ஸ் அது கேட்டாங்கன்னா அதையும் நீங்க சொல்லணும். அது யார் சொன்னாங்க அப்படின்னு கேட்டா ஐன்ஸ்டீன் தான் ஃபர்ஸ்ட் 1905 சொல்லியிருக்காரு அப்படின்றத மார்க் பண்ணிக்கோங்க. இப்ப ஃபர்ஸ்ட் நம்ம சொன்னோம் இல்லையா மாஸ் ஆஃப் டாட்டர் நியூக்ளியஸ் அதுக்கப்புறம் பேரண்ட் நியூக்ளியை அந்த 2 பேரண்ட் நியூக்ளியை இருக்குல்ல அது மிக்ஸ் ஆனா என்ன உருவாகுது அப்படின்னு சொன்னோம் டாட்டர் நியூக்ளியஸ் உருவாச்சு அப்படின்னு சொன்னோம் இல்லையா அப்ப சம் எனர்ஜி ரிலீஸ் ஆகும். நெக்ஸ்ட் டூ யூ நோ பாருங்க the nuclear bomb that was dropped in Hiroshima during World War II was called as Little Boy. அதாவது நியூக்ளியர் பாம் வந்து ஹீரோஷிமாவில் போட்டாங்க இல்லையா செகண்ட் வேர்ல்டு வார்ல ஹீரோஷிமான்ற பிளேஸ்ல அமெரிக்கா வந்து ஒரு பாம் போட்டாங்க இல்லையா அந்த பாம்புக்கு பேர் என்னன்னா லிட்டில் பாய். இட் வாஸ் எ கன் டைப் பாம் விச் யூஸ்ட் எ யுரேனியம் கோர். இது வந்து பாத்தீங்கன்னா கன் டைப் பாம் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க இதுல அந்த லிட்டில் பாய் இருக்கு இல்லையா அதுல அது வந்து பார்த்தோம்னா அந்த கன் டைப் பாம்ன்றது என்ன தனிமம் அதில் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா யுரேனியம் கோர் தான் அதில் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா அடுத்தது த பாம் விச் வாஸ் சப்சிக்வெண்ட்லி டிராப் ஓவர் நாகசாகி வாஸ் கால்ட் அஸ் ஃபேட்மேன். நாகசாகியில் போட்டது வந்து ஃபேட்மேன் ஹீரோஷிமாவில் போட்டது வந்து லிட்டில் பாய். இட் வாஸ் அன் எக்ஸ்ப்ளோஷன் டைப் பாம்
explosion type bomb which used a plutonium core. Fat Manல யூஸ் பண்ணது வந்து plutonium core. அந்த ஹிரோஷிமாவில் போட்டாங்க இல்லையா, அதில் அந்த லிட்டில் பாய் இருக்குல்ல, லிட்டில் பாயில் வந்து யூஸ் பண்ணது யுரேனியம் கோர். ஓகேவா, லிட்டில் பாய் யுரேனியம், ஃபேட் மேன் வந்து plutonium core. Listen now, conditions necessary for nuclear fusion. நியூக்ளியர் ஃபியூஷன் நடக்கிறதுக்கு என்னென்ன கண்டிஷன் இருக்கணும் அப்படின்றத இதில் சொல்றாங்க. எர்த் atmosphere contains a small trace of hydrogen. If nuclear fusion is a spontaneous process at normal temperature and pressure, then a number of fusion processes would happen in the atmosphere, which may lead to explosion. But we do not encounter any such explosion. Can you explain why? Can you explain? அதாவது நமக்கு என்ன கேட்குறாங்கன்னா, நம்ம எர்த்தோடைய அட்மாஸ்பியர்லையும் கொஞ்சம் அமௌண்ட் ஆஃப் என்ன இருக்கு, ஹைட்ரஜன் இருக்கு. அப்போ அதில் நியூக்ளியர் ஃபியூஷன் ரியாக்ஷன் நடந்து அந்த ஃபியூஷன் ரியாக்ஷனால சம் எனர்ஜி வெளியேறி ஹைட்ரஜன் வெடிப்பு நடந்திருக்கலாம் இல்லையா, அது ஏன் நடக்கல அப்படின்னு கேட்குறாங்க. உங்களால் அதுக்கு பதில் சொல்ல முடியுமா, எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது நடக்கல இல்லையா, அது மாதிரி ஒரு ரியாக்ஷன் நடக்கல, அப்படி இருந்தால் அங்கங்கே வெடிச்சிட்டு எல்லாம் நிறைய பேருக்கு ஆபத்து ஏற்படும் இல்லையா. அப்போ பூமியில் யாருமே உயிர் வாழ முடியாது. அப்போ அதுக்கு என்ன காரணம், அப்போ அந்த நியூக்ளியர் ரியாக்ஷன் நடக்கணும் அப்படின்னா, நியூக்ளியர் ஃபியூஷன் ரியாக்ஷன் நடக்கணும்னா சில கண்டிஷன்ஸ் இருக்கு. அந்த கண்டிஷன்ஸ் பிரகாரம் தான் அந்த வினை நிகழும், அப்புறம் எனர்ஜி ரிலீஸ் ஆகும் இல்லையா. அப்போ ஏதோ இருக்கு, அது என்னன்னு நம்ம பார்க்கலாம். Nuclear fusion is possible only at an extremely high temperature of the order of 10 to the power of 7 to 10 to the power of 9 Kelvin and a high pressure to push the hydrogen nuclei closer to fuse with each other. Hence, it is named as thermonuclear reaction. அதாவது இந்த நியூக்ளியர் ஃபியூஷன் ரியாக்ஷன் வந்து எப்போ நிகழும் அப்படின்னு பார்த்தோம்னா, ஹை டெம்பரேச்சரில், அதாவது 10⁻7 கெல்வின்லேருந்து 10⁻9 கெல்வின் வரைக்கும் ஹை டெம்பரேச்சர் இருந்ததுனா தான் இந்த நியூக்ளியர் ஃபியூஷன் ரியாக்ஷன் நிகழும். அது மட்டும் இல்லை, ஹை ப்ரெஷரும் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, அதனால இதை வந்து எப்படி நம்ம சொல்லலாம் அப்படின்னா, தெர்மோநியூக்ளியர் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லலாம் அப்படின்றாங்க. இப்போ do you know பாருங்க, நியூக்ளியர் ஃபியூஷன் இஸ் த காம்பினேஷன் ஆஃப் டூ லைட்டர் நியூக்ளியை. த சார்ஜ் ஆஃப் போத் நியூக்ளியை இஸ் பாசிட்டிவ். அக்கார்டிங் டு எலக்ட்ரோஸ்டாட்டிக் தியரி, when they come closer they tend to repel each other. This repulsive force will be overcome by the kinetic energy of the nuclei at high temperature of the order of 10⁻7 to 10⁻9 Kelvin. அதாவது இதில் என்ன சொல்றாங்கன்னா, டூ லைட்டர் நியூக்ளியை கம்பைன் ஆகி தான் நமக்கு நியூக்ளியர் ஃபியூஷன் ரியாக்ஷன் நடக்குது இல்லையா. அப்படி நடக்கிறப்ப அந்த நியூக்ளியை, அந்த காம்பினேஷன் ஆகுது இல்லையா, அந்த டூ லைட்டர் நியூக்ளியுமே பாசிட்டிவ் சார்ஜில் தான் இருக்கும் அப்படின்றாங்க. அப்போ நமக்கு எலக்ட்ரோஸ்டாட்டிக் தியரி பிரகாரம் நமக்கு என்ன ஆகும், பாசிட்டிவும் என்ன பண்ணும், ரிப்பல் பண்ணும், விலக்கும் இல்லையா ஒன்று. அப்ப விலக்கு விசை அங்க ஏற்படும். அப்ப அந்த விலக்கு விசை ஏற்படாம இருக்கிறதுக்கு தான் நம்ம என்ன கொடுக்கறோம், ஹை டெம்பரேச்சர் கொடுக்கறோம். நம்ம 10⁻7 இருந்து 10⁻9 கெல்வின் வரைக்கும் நம்ம ஹை டெம்பரேச்சர் கொடுக்கறதுனால அதனுடைய நியூக்ளியில கைனெட்டிக் எனர்ஜி செயல்பட்டு என்ன பண்ணுது, அதனுடைய விலக்கு விசையை என்ன பண்ணுது, தடை பண்ணுது அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா. நெக்ஸ்ட் பாருங்க, ஸ்டெல்லார் எனர்ஜி. ஸ்டெல்லார் எனர்ஜி அப்படின்னும் போது இந்த இடத்துல the stars like our sun emits a large amount of energy in the form of light and heat. This energy is termed as the stellar energy. Where does this high energy come from? All stars contain a large amount of hydrogen. The surface temperature of the stars is very high, which is sufficient to induce fusion of the hydrogen nuclei. இதுல என்ன சொல்றாங்கன்னா,
இந்த ஸ்டார்ஸ்லாம் இருக்கு இல்லையா, அது வந்து சன் மாதிரியே, சன் எப்படி எனர்ஜியை லைட்டாகவும் ஹீட்டாகவும் வெளியேற்றுதோ அதே மாதிரி தான் இந்த ஸ்டார்ஸும் எமிட் பண்ணுது அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் இந்த எனர்ஜி வந்து இந்த எனர்ஜி தான், அதாவது இந்த ஸ்டார்ஸ்லாம் வெளியேற்றதுல எனர்ஜி, அதுதான் வந்து ஸ்டெல்லார் எனர்ஜி அப்படின்னு சொல்றாங்கன்றாங்க. நெக்ஸ்ட் என்ன சொல்றாங்க, இதே மாதிரி ஹை எனர்ஜி எப்படி எங்கிருந்து வருது அப்படின்னு கேட்டா, எல்லா ஸ்டார்ஸும் லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் ஹைட்ரஜனை பெற்றிருக்கும், அதிக அமௌண்ட் ஆஃப் ஹைட்ரஜனை அதுக்குள்ள இருக்கும் வச்சிருக்கும் அப்படின்றாங்க. அதனால அதனுடைய சர்ஃபேஸ் டெம்பரேச்சர், அதாவது அந்த ஸ்டார்ஸினுடைய புறப்பரப்பு இருக்கு இல்லையா, அதனுடைய வெப்பநிலை வந்து ரொம்ப அதிகமா இருக்குமா. அந்த ஹை டெம்பரேச்சர் தான் இதனுடைய, அதாவது அந்த ஹைட்ரஜனுடைய நியூக்ளியெல்லாம் ஃபியூஷன் ஆகிறதுக்கு போதுமான அளவா இருக்குமா, அதனால தான் ஹை எனர்ஜி அது ரிலீஸ் பண்ணும் அப்படின்னு சொல்றாங்க. அங்க ஃபியூஷன் ரியாக்ஷன் நடக்கிறதுக்கான தகுதி அதுல இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் பாருங்க, ஃபியூஷன் ரியாக்ஷன் that takes place in the course of the sun and other stars result in an enormous amount of energy which is called as stellar energy. இப்போ ஸ்டெல்லார் எனர்ஜி அப்படின்னா என்னன்னா, இந்த ஃபியூஷன் ரியாக்ஷன் எப்படி நடக்கும்னா, அதாவது இந்த சன்னு அந்த ஸ்டார் இருக்கு இல்லையா, அதனுடைய கோர் பார்ட்டில், அதனுடைய உள்பகுதி நடுப்பகுதியில பாத்தீங்கன்னா இந்த ரியாக்ஷன் ஃபியூஷன் ரியாக்ஷன் நடக்கும் அப்படின்றாங்க. அப்படி அங்க நடக்கும்போது அது வந்து என்னது, நிறைய அமௌண்ட் ஆஃப் எனர்ஜியை ரிலீஸ் பண்ணுது. இதுக்கு பேரு தான் ஸ்டெல்லார் எனர்ஜி அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? thus nuclear fusion or thermonuclear reaction is the source of light and heat energy in the sun and other stars. இந்த நியூக்ளியர் ஃபியூஷன் தான், அதாவது இந்த தெர்மோ நியூக்ளியர் ரியாக்ஷன் தான் சோர்ஸ் ஆஃப் லைட்டுக்கும் ஹீட் எனர்ஜிக்கும், அதாவது எதனுடைய சோர்ஸ் ஆஃப் லைட் எதனுடைய ஹீட் ஆஃப் எனர்ஜினா சன்னும் அண்ட் அதர் ஸ்டார்ஸ்னுடைய சோர்ஸ் ஆஃப் லைட்டுக்கும் ஹீட் எனர்ஜிக்கும் காரணமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. காரணமா இருக்குன்னு சொல்றதை விட அதனுடைய மூலங்களா இருக்கு, அதனுடைய சோர்ஸா இருக்கு அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஹைட்ரஜன் பாம் பார்க்கலாம். ஹைட்ரஜன் பாம் இஸ் பேஸ்ட் ஆன் த பிரின்சிபல் ஆஃப் நியூக்ளியர் ஃபியூஷன். A hydrogen bomb is always designed to have an inbuilt atom bomb, which creates the high temperature and pressure required for fusion when it explodes. Then fusion takes place in the hydrogen core and leads to the release of a very large amount of energy in an uncontrolled manner. The energy released in a hydrogen bomb is much higher than that released in an atom bomb. ஹைட்ரஜன் பாம் வந்து எந்த பிரின்சிபலை பேஸ் பண்ணி செயல்படுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நியூக்ளியர் ஃபியூஷன் உடைய பிரின்சிபலை பேஸ் பண்ணி தான் செயல்படுது. ஓகேவா? இந்த ஹைட்ரஜன் பாம்ல நியூக்ளியர் ஃபியூஷன் நடக்கணும் இல்லையா, அப்ப அதுக்கு என்ன வேணும், நிறைய ஹை டெம்பரேச்சர் பிரஷர் அதெல்லாம் வேணும். அதுக்கு என்ன பண்ணுவாங்களாம், ஆட்டம் பாம்பை யூஸ் பண்ணிக்குவாங்களாம். ஆட்டம் பாம்பை எடுத்து அதை வெடிக்க வச்சு அதுல இருந்து கிடைக்கிற ஹை டெம்பரேச்சரையும் பிரஷரையும் யூஸ் பண்ணி இந்த நியூக்ளியர் ஃபியூஷன் நடக்க வைப்பாங்க ஹைட்ரஜன்ல. அதுக்கப்புறம் ஹைட்ரஜனுடைய நியூக்ளியில என்ன பண்ணுது, நியூக்ளியர் ஃபியூஷன் நடந்து வெரி லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜியை கண்ட்ரோலே இல்லாம அது கொடுக்குது. ஓகேவா? அப்படி அந்த எனர்ஜியை ஹைட்ரஜன் பாம் ரிலீஸ் பண்ணும் இல்லையா, அந்த எனர்ஜி வந்து அந்த ஹைட்ரஜன் பாம் ரிலீஸ் பண்ற எனர்ஜி வந்து ஆட்டம் பாம் ரிலீஸ் பண்ற எனர்ஜியை விட ஹையரா இருக்குமா, அதிகமா இருக்குமா.
இதுல நம்ம இம்பார்ட்டண்டா பார்க்கணும்னா ஹைட்ரஜன் பாம் பேஸ்ட் ஆன் தி பிரின்சிபல் ஆஃப் நியூக்ளியர் ஃபியூஷன் இல்லையா. ஹைட்ரஜன் பாம் எதை பேஸ் பண்ணிருக்குன்னா நியூக்ளியர் ஃபியூஷனை பேஸ் பண்ணி செயல்படுது அப்படின்றது நம்ம தெரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட் நம்ம எக்ஸாம் பாயிண்டா பார்க்கணும் அப்படின்னா இந்த ஹைட்ரஜன் பாம் வந்து என்ன பாம் அப்படின்னு கேட்டா தட் இஸ் எ ஃபியூஷன் பாம். ஃபியூஷன் ரியாக்ஷன் நடக்கிறதுனாலதான் ஹைட்ரஜன் பாம் உருவாக்குறோம். அதாவது அதை பேஸ் பண்ணி வருது இல்லையா, அதனால இது ஃபியூஷன் பாம் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் வந்து ஆட்டம் பாம் வந்து ஃபிஷன் பாம் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஃபியூச்சர்ஸ் ஆஃப் நியூக்ளியர் ஃபிஷன் அண்ட் நியூக்ளியர் ஃபியூஷன் பார்க்கலாம். இப்போ நியூக்ளியர் ஃபிஷன் ஒன் சைடாகவும் நியூக்ளியர் ஃபியூஷன் ஒன் சைடாகவும் பார்க்கலாம். இப்போ பாருங்க இந்த டேப்லர் காலத்தை. ஃபர்ஸ்ட் ஒன், த ப்ராசஸ் ஆஃப் பிரேக்கிங் அப் ஆஃப் எ ஹெவி நியூக்ளியஸ் இன்டு டூ ஸ்மாலர் நியூக்ளியை இஸ் கால்ட் நியூக்ளியர் ஃபிஷன். இதெல்லாம் நம்ம ஏற்கனவே பார்த்தது தான் இல்லையா. நியூக்ளியர் ஃபிஷன்னா என்ன, ஒரு ஹெவி நியூக்ளியஸ் வந்து டூ ஸ்மாலர் நியூக்ளியா என்ன ஆகுது, ஸ்பிளிட் ஆகும். ஸ்பிளிட் ஆனா அதுக்கு பேரு தான் நியூக்ளியர் ஃபிஷன். ஓகேவா. நெக்ஸ்ட் நியூக்ளியர் ஃபியூஷன் அப்படின்னா நியூக்ளியர் ஃபியூஷன் இஸ் த காம்பினேஷன் ஆஃப் டூ லைட்டர் நியூக்ளியை டு ஃபார்ம் எ ஹெவியர் நியூக்ளியஸ். இது நமக்கு தெரியும் இல்லையா. என்ன சொல்றாங்க, நியூக்ளியர் ஃபியூஷன்னா டூ லைட்டர் நியூக்ளியை வந்து கம்பைன் ஆகும், அதாவது இணையும் இல்லையா. இணைஞ்சு என்னத்தை ஃபார்ம் பண்ணும், ஹெவியர் நியூக்ளியஸை ஃபார்ம் பண்ணும். இதுதான் வந்து நியூக்ளியர் ஃபியூஷன். செகண்ட் பாயிண்ட், கேன் பி பெர்ஃபார்ம்ட் அட் ரூம் டெம்பரேச்சர். அதாவது நியூக்ளியர் ஃபிஷன் வந்து ரூம் டெம்பரேச்சர்லயே நடக்கும். நியூக்ளியர் ஃபியூஷன் பாத்தீங்கன்னா ஹை டெம்பரேச்சரும் அண்ட் ப்ரெஷரும் இருந்தா மட்டும்தான் அந்த வினை நடக்கும் அப்படின்றாங்க. ஓகேவா. நெக்ஸ்ட் தேர்ட் பாயிண்ட், நியூக்ளியர் ஃபிஷன்ல ஆல்பா, பீட்டா அண்ட் காமா ரேடியேஷன்ஸ் ஆர் எமிட்டட். இந்த 3 ரேடியேஷனும் எமிட் ஆகும்னு சொல்றாங்க. ஆல்பா, பீட்டா அண்ட் காமா ரேடியேஷன்ஸ் ஆர் எமிட்டட். இப்ப நியூக்ளியர் ஃபியூஷன்ல பார்த்தோம்னா ஆல்பா ரேஸ் அண்ட் பாசிட்ரான் அண்ட் நியூட்ரினோஸும் எமிட் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது ஆல்பா, பாசிட்ரான் அண்ட் நியூட்ரினோஸ் ஆர் எமிட்டட். நெக்ஸ்ட் ஃபோர்த் பாயிண்ட், ஃபிஷன் லீட்ஸ் டு எமிஷன் ஆஃப் காமா ரேடியேஷன். ஃபிஷன் என்னது, எமிஷன் ஆஃப் காமா ரேடியேஷனை எமிட் பண்றதுனால திஸ் triggers the mutation in the human gene and causes genetic transform diseases. ஜெனட்டிக் டிசீசஸும் அண்டு ஜெனட்டிக் டிசீஸ் அதிகமாக வருது. ஹியூமனுடைய ஜீனை அது பாதிப்படைய செய்யறதுனால எது, இந்த ஃபிஷன் ரியாக்ஷன் வந்து என்னத்தை உமிழுது, காமா ரேடியேஷனை எமிட் பண்றதுனால நமக்கு வந்து ஹியூமனுக்கு ஜீன்ல அந்த மரபு அணுக்கள்ல பாதிப்பை ஏற்படுத்தி அந்த மரபு சம்பந்தமான டிசீஸை, நோய்களை உருவாக்குது. இப்போ நியூக்ளியர் ஃபியூஷன் பார்த்தோம்னா ஒன்லி லைட் அண்ட் ஹீட் எனர்ஜி இஸ் எமிட்டட். அதாவது லைட் எனர்ஜியும் ஹீட் எனர்ஜி மட்டும்தான் அது என்ன பண்ணுது, உமிழுது, எமிட் பண்ணுது. நெக்ஸ்ட் டூ யூ நோ பார்க்கலாம். Sun fuses about 620 million metric tons of hydrogen each second and radiates about 3.8 into 10 to the power of 26 joule of energy per second. When this energy is radiated towards the earth, it decreases in its intensity. When it reaches the earth, its value is about 1.4 kilojoule per unit area in unit time. இதுல என்ன சொல்றாங்கன்னா ஒவ்வொரு செகண்டுக்கும் 620 மில்லியன் மெட்ரிக் டன் ஆஃப் ஹைட்ரஜன் ஃபியூஷன் சன்னுல நடக்குதுன்னு சொல்றாங்க. சன்னுலயே 620 மில்லியன் மெட்ரிக் டன் ஆஃப் ஹைட்ரஜன் ஃபியூஷன் வந்து எதுல நடக்குது, ஒரு செகண்ட்லயே நடக்குதாம். அப்ப 3.8 into 10 to the power of 26 ஜூல் ஆஃப் எனர்ஜி வந்து ஒவ்வொரு செகண்டுக்கும் வெளியேறுதான். சரியா, அவ்வளோ செகண்ட் வெளியேறினாலும் இது என்ன பண்ணுது, அதனுடைய ரேடியேஷன் வந்து நம்ம பூமியை நோக்கி வரும்போது கொஞ்சம் கொஞ்சமா டிக்ரீஸ் ஆகிக்கிட்டே, அதாவது குறைஞ்சிக்கிட்டே வருதாம். அப்ப குறைஞ்சிக்கிட்டே வந்து லாஸ்டா நம்ம பூமியை ரீச் ஆகுது இல்லையா, அந்த நேரத்துல நம்ம பூமி மேல
அதனுடைய மேற்பகுதியில் படுறது எவ்வளோனா 1.4 கிலோ ஜூல் பர் யூனிட் ஏரியா இன் யூனிட் டைம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நெக்ஸ்ட் பார்ட்டில் மீதி லெசனை பார்க்கலாம்.